இன்னைக்கு ரெண்டு ஹை பர்ஃபார்மன்ஸ் பில்ட்ஸ் பார்க்க போறோம். ரெண்டுமே M340i தான். ஒன்னு ஸ்டேஜ் 2 ஸ்ட்ரீட்காக பண்ண போறோம், இன்னொன்னு ஸ்டேஜ் 2 ட்ராக் ரேசிங்காக பண்ண போறோம். இந்த ஸ்ட்ரீட் பில்ட் M340iக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, இந்த இஷ்யூஸ்லாம் லாக்ட் அப்படின்றதுனால Femto Evo அப்படின்ற கம்பெனில இஷ்யூ எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் அன்லாக் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இதுல வந்து ஸ்டேஜ் 2 MHD-யோட OTS டியூன் ஃபிளாஷ் பண்ண போறோம். ஸ்டேஜ் 2 சப்போர்ட் பண்றதுக்கு தேவையான ஹார்ட்வேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர், அப்புறம் ஹை பர்ஃபார்மன்ஸ் டவுன் பைப், அலுமினியம் சார்ஜ் பைப்ஸ், கூலிங்காக ஹீட் எக்ஸ்சேஞ்சரும் அடிஷனலா அப்கிரேட் பண்றோம் இந்த வண்டியில. ஹாய் அண்ட் ஹலோ, நம்ம இன்னொரு ஹை பர்ஃபார்மன்ஸ் build roughly around 500 horsepower பார்க்க போறோம். It's a BMW M340i pre-LCA version. So இந்த வண்டியில ஸ்டேஜ் 2 பண்ண போறோம். So அடிஷனலா என்ன அப்படின்னா இந்த வண்டி டிராகுக்கும் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுனால ஸ்டாக் டர்போல மேக்ஸிமம் எவ்வளவு புஷ் பண்ண முடியும் அப்படின்றதையும் இந்த வண்டியை வச்சு தான் நாங்க ட்ரை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரியா ஒரு கார் டியூன் பண்றோம், அதுவும் ஹை பர்ஃபார்மன்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 100-150 horsepower இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஏர் இன்ஜின்குள்ள எவ்வளவு போகுது அப்படின்றத ஜாஸ்தி படுத்தணும். ஸோ டியூன் பண்ணும் போது ஆஃப்கோர்ஸ் ஜாஸ்தி ஏர் தேவைப்படும். அந்த ஏரை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரிஜினல் ஏர் பாக்ஸ்னால போதுமான அளவுக்கு இருந்தாலுமே வந்து இன்னும் ஒரு பெரிய இன்டேக் இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அந்த ஏர் ஃப்ளோ இன்னும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த MSD-யோட பிக் கோல்ட் ஏர் இன்டேக் போறோம். பிளஸ் உள்ள போற ஏர் பர்ன் ஆகி இன்ஜின்குள்ள பர்ன் ஆகிட்டு வெளியில எஃபிஷியன்டா வெளில வரணும் அப்படின்னும் போது டவுன் பைப்பும் பாத்தீங்க அப்படின்னா ஹை எஃபிஷியன்சியோட அது வந்து அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் பர்ன் ஆன எக்ஸாஸ்ட் கேஸஸை வெளியில அனுப்பணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் 4.5 inch டவுன் பைப்பும் போறோம். பிளஸ் இது போக அடிஷனலா வண்டியை வந்து இவ்வளவு பவர் புஷ் பண்ணும் போது வண்டி வந்து கொஞ்சம் ஹீட்டும் ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஹீட்டை வந்து எஃபிஷியன்டா மேனேஜ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் CSF-ஓட ஹீட் எக்ஸ்சேஞ்சர், அதாவது இந்த வண்டியில இன்டர்கூலர் கிடையாது, இன்டர்கூலருக்கு பதிலாக வந்து சார்ஜ் ஏர் கூலர் அப்படின்றது என்ன அப்படின்னா வாட்டர் தான் பேசிக்கா இன்ஜின்குள்ள போற ஏரை வந்து சார்ஜ் ஏரை வந்து கூல் பண்ண போகுது. ஸோ அந்த வாட்டரை வந்து இன்னும் பெட்டரா எஃபிஷியன்டா கூல் பண்றதுக்காக CSF-ஓட ஹீட் எக்ஸ்சேஞ்சர். அண்ட் இந்த வண்டி ட்ராக் யூஸ்க்கும் பண்ணுவாங்க, ட்ராக் டேஸ் ரெகுலரா போறதுனால இன்ஜினோட கூலிங்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆக்சிலரி கூலரும் போறோம். சார்ஜ் பைப்ஸ் வந்து இதுல பிளாஸ்டிக்ல வரும். அண்ட் இந்த பிளாஸ்டிக்ல வரது மட்டும் இல்லாம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டிவாகவும் இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணும், அந்த எக்ஸ்ட்ரா பூஸ்ட் ஹேண்டில் பண்றதுக்காக அலுமினியம் சார்ஜ் பைப்ஸ் போறோம். டர்போ இன்லெட்டுமே ரெஸ்ட்ரிக்டிவான டர்போ இன்லெட் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரீ ஃப்ளோயிங் டர்போ இன்லெட் போறோம். பிளஸ் ஸ்பார்க் பிளக்ஸ். அண்ட் இந்த வண்டியில வர ஆயில் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தின்னான ஆயில் இருக்கும். ஸோ அது ஸ்டாக் கண்டிஷனுக்கு ஸ்டாக் பவருக்கு ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் ஹையா புஷ் பண்றோம் அப்படின்னும் போது வி நீட் பெட்டர் ஆயில். ஸோ BMW ஸ்பெசிஃபிகேஷனுக்கு மேட்ச் பண்ற மாதிரியான ஹை பர்ஃபார்மன்ஸ் ஆயிலும் சேஞ்ச் பண்ண போறோம். அஃப்கோர்ஸ் இது எல்லாம் பண்ணும்போது கூலண்ட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா லோட் பண்ண போறோம். பிக் பிரேக் கிட் வந்து 19 inch வீல் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். பட் இப்போ இருக்கு அப்படின்றதுனால டிஸ்பிளே பண்ணிருக்கோம். அகைன் ட்ராக் டேஸ்க்கு வந்து ஸ்டாக் பிரேக்ஸ் வந்து சுத்தமா எஃபிஷியன்சி பத்த கிடையாது. ஸோ அதனால பிக் பிரேக் கிட் போடுறோம். இந்த மாடல்ஸ்லாம் தான் பண்ண போறோம். அப்ராக்சிமேட்டா MHD-யோட OTS டியூன்ல எதிர்பார்க்கறது வந்து ரஃப்லி அரௌண்ட் 500 horsepower. ஸோ இந்த 500 horsepower வச்சு நம்மளால இந்த OTS டியூனை வச்சே வந்து நம்ம ட்ராக் ரேஸ்ல இது முன்னாடி பண்ண ரெக்கார்ட்ஸை வந்து பீட் பண்ண முடியுமா அப்படின்றத தான் ட்ரை பண்ண போறோம். அப்படி முடியல அப்படின்னும் போது we are going to go for a custom tune. So let's see. ஸோ இந்த BMW M340iல வந்து நிறைய மாட்ஸ் பண்றோம். இதுல வந்து அடிஷ்னலா இந்த கூலிங் மாட்ஸ் நிறைய ஸ்டேஜ் 2 வண்டிகள்ல இது ப்ரிஃபர் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் வந்து கூலிங் மாட்ஸை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து நாங்கள் பண்ணியே ஆகணும்னு பண்ற ரீசன் என்ன அப்படின்னா, வண்டிக்கு வந்து இப்போ நம்ம அந்த அடிஷ்னல் ஹார்ஸ் பவர் கொடுக்கறது பற்றி பிரச்சனை கிடையாது. அந்த ஹார்ஸ் பவரை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும், ரிலையபிளாக யூஸ் பண்ணணும், லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணணும். ப்ளஸ் இந்த வண்டி ட்ராக் ரேஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் அக்கேஷனலாக ட்ராக் டேஸ்க்கும் யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து கூலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கூலிங்கில் வந்து அட் ப்ரெசென்ட் இந்த வண்டிக்கு பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சரும் ஆக்சிலரி ரேடியேட்டரும். ஸோ இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த M340i இந்த டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்கூலர் ட்ரெடிஷ்னல் இன்டர்கூலர்ஸ் கிடையாது. இதில் வந்து சார்ஜர் கூலிங் சிஸ்டம் அப்படின்றதா இருக்கு. ட்ரெடிஷ்னல் இன்டர்கூலரில் பார்த்தீங்க அப்படின்னா இது இன்டர்கூலர் இருக்கும். இப்போ டர்போல சார்ஜ் ஆன ஏர் விச் இஸ் கம்ப்ரஸ் ஆன ஏர் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வழியா போயிட்டு இந்த வழியா வரும். வண்டி ஓடும் போது வண்டி ஃப்ரண்ட், அதாவது வண்டிக்கு எதிரில் படுற காற்று வந்து இது வழியாக பட்டு இது வழியாக போகிற இந்த சார்ஜ் ஏரை கூல் பண்ணும். இது வந்து ட்ரெடிஷ்னல் கூலிங் மெத்தட். பட் இந்த வண்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னல் கூலிங் கிடையாது. இது வந்து ட்ரெடிஷ்னல் கூலிங் பேர் ஏர் டு ஏர். இந்த வண்டிகளில் இருக்கிற கூலிங் பேர் வந்து சார்ஜ் ஏர் கூலிங். இது வந்து வாட்டர் டு ஏர் கூல் ஆகும், விச் இஸ் சார்ஜ் ஆன ஏர், அதாவது டர்போ வந்து பூஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஏர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வழியாக இப்படி பாஸ் ஆகும், இங்கே வந்து கூலண்ட் போகும். ஸோ இந்த கூலண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேடியேட்டர் வழியாக பாஸ் ஆக போகிறது. ஸோ இந்த கூலண்ட் தான் வந்து இந்த சார்ஜ் ஆகி உள்ளே போகிற இன்ஜின்குள்ளே போகிற ஏரை வந்து கூல் பண்ண போகிறது. ஸோ இப்போ நம்ம மேனுஃபேக்சரர் வந்து இந்த ரேடியேட்டர் வந்து ஒரு 400 horsepower வரையும் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நம்ம அடிஷ்னலாக இன்னொரு 100 horsepower பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த சார்ஜர் கூலர் வழியாக போகிற கூலண்ட் வந்து எவ்வளோ இந்த ஏரை கூல் பண்ணுது அப்படின்றதுக்கான எஃபிஷியன்சி கொஞ்சம் குறையும். ஸோ இந்த எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் ஒரிஜினல் சார்ஜர் கூலரோட சைஸு இதுதான், இந்த திக்னஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அப்கிரேடட்
சார்ஜருக்குள்ள போகிறோம், விச் இஸ் ஃபுல்லி அலுமினியம். இதோட திக்னஸ் பாருங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கான திக்னஸ் டிஃபரன்ஸ் இதுதான். ஸோ இது வழியா இந்த அப்கிரேடட் சார்ஜர் கூலர் வழியா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கூலண்ட் பாஸ் ஆகும். நிறைய கூலண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னும் போது அதனால இன்னும் நிறைய பெட்டரா கூல் பண்ண முடியும். ஸோ நிறைய பெட்டரா கூல் பண்ணும்போது இந்த சார்ஜ் ஏர், அதாவது டர்போ கம்ப்ரஸ் பண்ணி அனுப்பின ஏர் வந்து எவ்வளோ கூலா இன்ஜின்குள்ள போகுது அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ ஏர் கோல்டா இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ அதோட டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும் ஆக்சிஜனோட மாலிக்யூல்ஸ் வந்து பக்கத்துல நிறையாவும் இருக்கும். ஸோ இதுக்காக தான் பண்றது. பிளஸ் சார்ஜ் ஏர், அதாவது இந்த இன்ஜின்குள்ள போற ஏர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் கம்மியா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நாக்குக்கான சான்சஸும் கம்மியாகும். ஸோ வந்து இன்ஜின் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா ரன் ஆகும். ஸோ பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது பற்றி முக்கியம் கிடையாது. பட் இந்த மாதிரி சென்சிட்டிவான இன்ஜின்ஸை பண்ணும்போது பவரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் மாட்ஸும் பண்ணணும். சப்போர்ட்டிங் மாட்ஸில் கூலிங் மாட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சார்ஜர் கூலர் அப்கிரேடு நெக்ஸ்ட் செட் ஆஃப் மாட்ஸாக பண்ண போகிறோம். பட் ப்ரைமரியாக இப்போதைக்கு இந்த பவருக்கு ஸ்டாக் டர்போல நாங்கள் பண்ண போகிற பவருக்கு திஸ் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்றதுனால இதை மாதிரி தான் பண்ண போகிறோம் இப்போதைக்கு. ஸோ ஒரு காருக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கு அடிஷ்னலாக ஏர் தேவைப்படும். ஸோ ஏர் தேவைப்படுது. அது இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரிஜினல் பவர்லேருந்து 50% அண்ட் அபவ், விச் இஸ் 150 ஹார்ஸ் மேலே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது இன்னுமே ஜாஸ்தி ஏர் தேவைப்படும். ஒரிஜினல் ஏர் பாக்ஸ்னால ஃப்ளோ பண்ண முடியும் தான். பட் இன்னும் எஃபிஷியண்டாக ஏர் ஃப்ளோ பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ஆஃப்டர் மார்க்கெட் ஏர் ஃபில்டர் தேவைப்படுது. ஸோ ஒரிஜினலாக இந்த ஏர் ஃபில்டர் தான் வரும். இது இந்த வண்டியோட ஏர் ஃபில்டர் கிடையாது அண்டர்ஸ்டாண்டிங்காக. பட் ஒரிஜினலாக பேப்பர் ஏர் ஃபில்டர் தான் வரும். இந்த ஏர் ஃபில்டர்னால ஓரளவுக்கு தான் இதனால ஏர் ஃப்ளோ பண்ண முடியும். பட் நம்ம டார்கெட் பண்ணுற அந்த 500 ஹார்ஸ் பவருக்கான ஏரை இதனால ஃப்ளோ பண்ண முடியுமானா எஃபிஷியண்டாக இருக்காது. பட் இதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஏர் ஃபில்டர் இருந்தது. பட் இதுவும் நமக்கு அந்த 500 ஹார்ஸ் பவர் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பத்தாது. இதுதான் ஒரிஜினல் ஏர் பாக்ஸ். இந்த ஒரிஜினல் ஏர் பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு ஹீட் ஷீல்டு வந்துடும். இதெல்லாம் வந்து இந்த டர்போவோட சவுண்ட், இந்த ஸ்பூலிங் நாய்ஸஸ்லாம் இருக்குல்ல, அதை நான் வீடியோவில் ஆட் பண்ண சொல்கிறேன். அந்த நாய்ஸஸ்லாம் வந்து கேட்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து வண்டிக்குள்ளே இருக்கிற டிரைவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் இதில் அடிஷ்னல் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு அதுதானே தேவையே, தூத்து வேணுமே. ஸோ அதனால் அதுக்காக இப்போ இதெல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோல்டர் இன்டேக் சிஸ்டம் வந்து எம்எஸ்டியோட கோல்டர், இது வெறும் ஏர் ஃபில்டர் மட்டும் தான் கையில் வச்சிருக்கேன். பட் இதுக்கு ஒரு ஹவுசிங் வந்துடும். ப்ளஸ் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே வந்து ஹீட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால BMW வந்து இந்த மாதிரி ஒரு ஹீட் ஷீல்டு கொடுத்துருந்தாங்க. இந்த ஹீட் ஷீல்டு எதுக்கு அப்படின்னா டர்போ மேனிஃபோல்டில் இருக்கிற ஹீட் வந்து டைரெக்டாக இந்த உள்ளே போகிற ஏரை வந்து ஹீட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட்டில் இன்னொரு அடிஷ்னலாக ஹீட் ஷீல்டும் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹீட் வந்து இந்த ஏர் ஃபில்டர் வழியாக பாஸ் ஆகிற ஏரை வந்து அடிஷ்னலாக ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட் கோல்டர் இன்டேக் போடும்போது என்ன அப்படின்னா இந்த 500 ஹார்ஸ் பவருக்கான ஏரை இதனால் எஃபிஷியண்ட்டாக உள்ளே பாஸ் பண்ண முடியும். ப்ளஸ் இதில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஷேப்பு. இந்த மாதிரிலாம் இல்லாமல் வெரி சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ஏர் ஃபில்டர் வரும். இந்த மாதிரி ஒரு வெரி ஸ்மூத் பைப் ஒன்று வரும். இது டைரெக்டாக போய் டர்போல அட்டாச் ஆயிரும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வண்டியில் ஒரிஜினலாக வர டர்போ இன்லெட் பைப் இதுதான். ஸோ இவ்வளவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே காம்ப்ளிகேட்டட் டிசைன். இது இவ்வளோத்தையும் தாண்டி தான் அந்த ஏர் உள்ளே போகணும். பட் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எலிமினேட் பண்ணுறதோ, இங்கே ஒரு மஃப்ளர் இருக்குது, இங்கே ஒரு மஃப்ளர் இருக்குது, இங்கே ஒரு மஃப்ளர் இருக்குது. இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஏரை வந்து டர்புலண்ட் ஆக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நமக்கு ஸ்மூத்தான ஃப்ளோ இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன், அவ்வளோதான், தட்ஸ் இட். இது வழியாக ஏர் உள்ளே போவோம், ஸ்மூத்தாக டர்போக்குள்ளே போயிடும். ஸோ வந்து ஏர் எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு டர்போக்குள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் இதனால ஜாஸ்தி ஏரையும் சக் பண்ண முடியும். ஸோ அந்த 500 ஹார்ஸ் பவரை எஃபிஷியண்ட்டாக டெலிவர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சார்ஜ் பண்ண ஏர், அதாவது இந்த டர்போ கம்ப்ரஸ் பண்ணி அனுப்புகிற ஏரை வந்து த்ராட்டில் பாடி வரையும் அனுப்பணும் அப்படின்னும் போது அதுக்கு ஒரிஜினலாக வர்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சார்ஜ் பைப் தான் BMW ஒரிஜினலாக ப்ரொவைட் பண்ணுறது. பட் நமக்கு இப்போ இது இவ்வளோ பண்ணுறோமே என்ன அப்படின்னா அந்த பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எஃபிஷியண்ட்டாக டெலிவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருந்து நம்ம ஒரு ஸ்மூத்தான பைப்பு, ஸோ இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணும்போது என்ன அப்படின்னா ஏரோட எவ்வளோ டர்புலண்ட்டாக பாஸ் ஆகுது அப்படின்றது குறைஞ்சிரும். கொஞ்சம் ஸ்மூத்தாக பாஸ் ஆகும். ஸ்மூத்தாக பாஸ் ஆகும்போது உங்களுக்கு வண்டி இன்னுமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ஏர் டெலிவரி பார்த்தீங்க அப்படின்னா டர்போலேருந்து த்ராட்டில் பாடிக்கு போகிறது வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் பிளாஸ்டிக்லேருந்து அலுமினியம் போகும்போது நம்ம ஃபர்தர் ஸ்டேஜஸ் அடுத்த பவர் இன்க்ரீஸ்க்கு போகிறோம் அப்படின்னும் போது டர்போ சார்ஜர் பெருசு பண்ணுவோம். டர்போ பெருசு பண்ணும்போது அது எவ்வளோ ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது ஜாஸ்தியாகும். ஸோ பிளாஸ்டிக் கிராக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ அலுமினியமில் போகிறதுனால அந்த கிராக் ஆகிறதுக்கான சான்சஸும் குறைஞ்சிரும். ஸோ ஏர் ஃப்ளோ பெட்டராகவும் ப்ளஸ் இன்னும் அடிஷ்னலாக சேஃபாக ரன் பண்ணலாம், ரிலையபிளாக ரன் பண்ணலாம் ஸ்டாக் மாதிரி. ஆமாம்,
எவ்வளோ வெயிட். ஸோ இதுதான் வந்து வண்டியோட ஒரிஜினல் டவுன் பைப்பு. இதுக்குள்ள வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் ப்ளஸ் ஒரு சின்ன ஓபிஎஃப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் தனியாக ஓபிஎஃப் கிடையாது, பட் இதுதான் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல, பட் இது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்கும். ஃப்ரெஷ் ஏர் உள்ளே போகிறதுக்கு பண்ணியாச்சு. அந்த ஃப்ரெஷ் ஏர் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அந்த ஏர் எப்படி போகுது அப்படின்ற அந்த பிஹேவியரும் மாற்றியாச்சு. பட் இன்ஜின்குள்ளே போய் ஃபியூலோட மிக்ஸ் ஆகி கம்பஸ்ட் ஆகி வெளில வர ஏரையும் நம்ம பார்த்துக்கிட்டு ஆகணுமே. ஸோ அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து இது வழியாகவே பாஸ் பண்ணோம் அப்படின்னா இதனால எஃபிஷியண்டாக பாஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் அந்த டவுன் பைப்பை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டிகேட் டவுன் பைப் போட போகிறோம். ஸோ இந்த டிகேட் டவுன் பைப் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஃபுல்லாகவே ஹாலோவாக தான் இருக்கும். எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து இன்ஜின்ல இருந்து வெளியில இன்னும் குவிக்காக எக்ஸிட் ஆகும். டர்போவை இன்னும் குவிக்காக ஸ்பூல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உள்ள வர ஏர் எஃபிஷியன்சி கொண்டு வந்தாச்சு, இப்போ வெளியில் போகிற ஏரையும் எஃபிஷியண்டாக பண்ணியாச்சு. ஸோ ப்ரீத்திங்கும் ஈஸியாகிடுச்சு, எக்ஸாஸ்டும் ஈஸியாகிடுச்சு. இப்போ எக்ஸாஸ்ட் கேஸ் டெம்பரேச்சர், அதாவது எக்ஸாஸ்டோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும்போது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கோல்டாக இருக்கும். ஸோ டர்போவோட ஹெல்த்து, ஏன்னா இப்போ ஜாஸ்தி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஜாஸ்தி ஹீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். இது இன்டேக் சைட்லையும் ஹீட் ஜாஸ்தி இருக்கும், எக்ஸாஸ்ட் சைட்லையும் ஹீட் ஜாஸ்தி இருக்கும். பட் இப்போ இந்த ஹீட் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு ஏர் ஃபில்டர் கோல்ட் ஏர் இன்டேக் சிஸ்டம் பண்ணியாச்சு. டர்போ சார்ஜருக்கு அப்புறம் ஹீட் ஆகிற அந்த ஏரை வந்து சார்ஜர் கூலிங்க்கு இன்னும் பெட்டராக கூல் பண்ணுறதுக்கு அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பண்ணியாச்சு. ப்ளஸ் வெளியில் போகிற எக்ஸாஸ்டோட கேஸ் டெம்பரேச்சரும் ஜாஸ்தி இருக்கும். அந்த கேஸ் டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு இப்போ டவுன் பைப்பும் பண்ணியாச்சு. ப்ளஸ் அது எஃபிஷியண்டாக ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிறதுக்கான வழியும் நம்ம பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து காரை வந்து அந்த 500 ஹார்ஸ் பவரை எஃபிஷியண்டாக ப்ளஸ் ரிலையபிளாக சேஃபாக ரன் பண்ண முடியும். இன்ஜினுக்குள்ளே வர டெம்பரேச்சர்ஸும் ஜாஸ்தியாக போகுது, வெளில வர டெம்பரேச்சர்ஸும் ஜாஸ்தியாக போகுது. பட் இன்ஜினுக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சரும் இந்த அடிஷ்னல் ஃபியூல் அடிஷ்னல் ஏர்னால ஜாஸ்தி ஆகும்ல. ஸோ இன்ஜினுக்குள்ள நம்ம அடுத்து காப்பாற்ற வேண்டிய விஷயம் ஸ்பார்க் பிளக். இது இந்த வண்டியோட ஸ்பார்க் பிளக் கிடையாது, பட் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன் நான். இந்த ஸ்பார்க் பிளக்கோட ஹீட் ரேஞ்ச், அதாவது இந்த ஸ்பார்க் பிளக் எவ்வளோ ஹீட்டை வந்து தாங்கணும் அப்படின்றது வந்து அப்கிரேடட் ஸ்பார்க் பிளக்ஸ் போடுறதுனால நம்ம வந்து ஸ்பார்க் பிளக்கோட லைஃபையும் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ப்ளஸ் இந்த ஸ்பார்க் பிளக் ஒரிஜினல் ஸ்பார்க் பிளக்னால அவ்வளோ ஹீட்டு தாங்க முடியாத போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ஸ்பார்க் பிளக் ஃபெயிலியர் ஆகி இன்ஜினில் ப்ராப்ளம் ஏதாவது வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பார்க் பிளக்ஸும் அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் கம்பஷன் பெட்டராக இருக்கும். பெட்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அடிஷ்னல் ஹீட் வந்து இந்த ஸ்பார்க் பிளக்கை ஸ்பாயில் பண்ணி இந்த ஸ்பார்க் பிளக்னால இன்ஜினுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்பார்க் பிளக். ஸோ இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு இன்ஜினை வந்து சேஃபாக ரிலையபிளாக ரன் பண்ணலாம் அந்த அடிஷ்னல் பவரை வச்சுமே. ஸோ அப்கிரேட்ஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, என்னென்ன அப்கிரேட்ஸு நம்ம என்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு பண்ணுறோம் அப்படின்றத பார்த்து கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு வண்டியை சேஃபாக ரிலையபிளாக வண்டி ஸ்டாக் கண்டிஷனில் எப்படி வருமோ அதே மாதிரி லைஃப்பில் அதே மாதிரி ரிலையபிலிட்டியோட நீங்கள் டியூன் பண்ணியும் ரன் பண்ண முடியும், ப்ரொவைடட் யூ டூ ஆல் த அப்கிரேட்ஸ் கரெக்ட்லி. இந்த M340 ஆல்ரெடி நம்ம ட்ராக் ரேஸ்க்கு யூஸ் பண்ணியாச்சு. பட் ஆனால் ஸ்டாக் கண்டிஷனில் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஜஸ்ட் கியர் பாக்ஸ் டியூன்லேயே நாங்கள் பண்ண ஷிஃப்ட் பாயிண்ட் ஆப்டிமைசேஷன் அண்ட் டார்க் ஆப்டிமைசேஷனில் வந்து we were able to get it to 12.1 seconds quarter mile. ஸோ இப்போ ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட் ஸ்டேஜ் 1 பண்ண போகிறோம். ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் தான் இந்த வண்டியை ஸ்டேஜ் 2 பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்டேஜ் 1 ஃபிளாஷ் பண்ணுறது பார்ப்போம். MHT-ஓட OTS ஆஃப் த ஷெல்ஃப் டியூன் ஸ்டேஜ் 1 ஃபிளாஷ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் காரை டயக்னோஸ்டிக் மோடில் போட்டுடலாம். MHT அடாப்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் ஸ்விட்சிங்கோட தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆக்டேன் ஃபியூலுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பர்பிள்ஸ், இந்த பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் கிராக்கிள் சொல்கிறோம்ல, ஸோ அது OEM டவுன் பைப்லேயே என்னென்ன பண்ண முடியுமோ அது. அப்புறம் கோல்ட் ஸ்டார்ட் அப்போ ரொம்ப ஹெவியாக நாய்ஸ் வரும் இந்த OPF ஹீட் பண்ணுறதுக்காக. ஸோ அதோட நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃப்ளாப் எப்போவுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்போர்ட் மோடில். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் மேப் ரைட் கொடுத்துட்டோம் அப்படின்னா 28 செகண்ட்ஸ் ரைட் டைம். இன்னும் ஃபாஸ்ட். ஸோ MHT ஸ்டேஜ் 1 ஃபிளாஷ் பண்ணியாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல் குட். இப்போ நெக்ஸ்ட்டு வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அடுத்து வண்டியை டைம் பண்ணி பார்த்துட்டு இப்போ என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கியர் பாக்ஸ் XHP-யோட ஸ்டேஜ் 3 ஆல்ரெடி ஸ்டேஜ் 3 தான் இருந்தது. பட் இப்போ ஸ்டேஜ் 1 பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது அந்த ஸ்டேஜ் 1 பவருக்கான சில ஆப்டிமைசேஷன், கொஞ்சம் டார்க் லிமிட்டர்ஸுக்கு வந்து லிஃப்ட் பண்ணுறது, குறைக்கிறது, ஷிஃப்ட் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ இப்போ அந்த ஆப்டிமைஸ் பண்ண அந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ அந்த ஆப்டிமைஸ் பண்ண செட்டிங்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளாஷ் பண்ணணும். இன்ஜின் கியர் பாக்ஸ் ரெண்டுமே ஃப்ளாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படின்றத லாக் பண்ணுறதுக்கு MHDA லாகர் இருக்குது. ஸோ இந்த லாகரில் வந்து ஜஸ்ட்டு என்னென்ன பேராமீட்டர்ஸ் வேணும் அப்படின்றத ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நமக்கு
லாகில் வந்துடும். ஸோ லாக் பார்த்துட்டு நமக்கு ஸ்டாக் வர்சஸ் இது என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த M340i பில்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக மோர் தென் 1.5-2 months கழிச்சு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறோம். இன் பிட்வீனில் ரேஸும் முடிஞ்சிருச்சு. ஆல் ஆஃப் தட் இஸ் டன். என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற அப்டேட்ஸ் கொடுத்துறேன். ஐ மீன் மாட்ஸ்ன்னு பார்த்தா கோல்ட் ஏர் இன்டேக் பர்ஃபார்மன்ஸ் டவுன் பை பண்ணியிருந்தது. சார்ஜர் கூலரும் அடிஷனல் ரேடியேட்டரும் பண்ணியிருந்தோம். நாங்கள் எதிர்பார்த்து எவ்வளோ புஷ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பவருக்கு வந்து அந்த கூலிங் பத்த கிடையாது. ஸோ அதனால இன்டேக் மேனிஃபோல்டும் அடிஷனலாக பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ MHTயோட ஸ்டேஜ் 2 OTS தான் இனிஷியலாக பண்ணியிருந்தது. ப்ளஸ் XHPயோட ஸ்டேஜ் 3 கியர் பாக்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த OTS வச்சு எங்களால் 11.27 செகண்ட்ஸ்க்கு மேலே குயிக்காக போக முடியல குவார்டர் மைலில். ஸோ அதனால வி வாண்டட் டு டூ லிட்டில் பிட் மோர். அந்த 10.9 அட்லீஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் பண்ணதுனால we opted for a custom tune. ஸோ அந்த கஸ்டம் டியூனை ஆப்ட் பண்ணி பண்ணோம். இனிஷியலாக வந்து we did a 10.97 10.99 எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் 10.97 அதுக்கப்புறம் இன்னும் சின்ன சின்ன ஆப்டிமைசேஷன்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் குயிக்காக போக முடியுமான்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஸில் போய் சில விஷயங்கள் ட்ரை பண்ணோம். we were able to do a 10.8 செகண்ட் குவார்டர் மைல் ரன் ப்ராக்டிஸில். அப்புறம் ஆக்சுவல் ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆஃப்டர்நூன் மேலே ஆயிடுச்சு. ஸோ டெம்பரேச்சர்ஸ் நல்லா ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சதுனால 11 செகண்ட்ஸ் தான் பண்ண 11.0 ஃப்ளாட்டாக பண்ண முடிஞ்சது. பட் 3 கன்சிக்யூட்டிவ் ரன்ஸ், அதாவது ஒரு 30 minutes கேப்லேயே, அதாவது மொத்த 30 minutesக்குள்ளேயே 3 ரன் பண்ணோம். 3 ரன்னுமே வந்து 11.0 செகண்ட்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ லைக் ஐ செட், ஸ்டாக் டர்போ ரெக்கார்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம். அது ஈவெண்ட்டில் பண்ணிட்டோம். பட் அந்த ஹை டிஎல், அதாவது அந்த ஆல்டிடியூட்லேயே வந்து 10.8 பண்ணுச்சு அப்படின்னா சி லெவலில் இன்னும் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஸோ அதனால வண்டி வெயிட் ரிடக்ஷன் பண்ணியிருந்தது. அந்த வெயிட் ரிடக்ஷனோடய சென்னை வந்தோம். சென்னை வந்துட்டு சரி ஒரே ஒரு வாட்டி அந்த டைம் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு டைம் பண்ணி பார்த்தம்போது we were able to do a 10.76. சரி இன்னும் ஒரு ரன்னுக்கு திருப்பி அதே பண்ண முடியுதா, அந்த 10.7 பண்ண முடியுதா அப்படின்றத ட்ரை பண்ணி மறுபடியும் இன்னும் ஒரு ரன்னு பண்ணும்போது அதே 10.7 பண்ண முடிஞ்சது. பேக்கப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ த கார் இஸ் வெரி ஸ்ட்ரீட்டபிள். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் டியூனிங் பண்ணியிருக்கோம். ஃப்ளெக்ஸ் ஃபியூல் டியூனிங் பேசிக்லி என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு பேஸ் ஃபியூலே வந்து E20 பெட்ரோல் வந்துருச்சு. ஸோ அந்த E20 அப்படின்னும் போது அந்த 20% எத்தனால் அதில் இருக்குது. இப்போ இந்த வண்டி அந்த அடிஷ்னலாக பவர் எனக்கு வேணும் அப்படின்னும் போது அந்த சுவிச்சபிள் மேப்ஸ் பண்ணுறதா இருந்தோம். பட் சுவிச்சபிள் மேப்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து எத்தனால் பர்சன்டேஜ் ஜாஸ்தி ரன் பண்ணும்போது இன்ஜின் இன்னும் சேஃபாக ரன் ஆகும், நிறையா பவரை வந்து சேஃபாக ரன் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஐடியாவுக்கு போனதுனால ஃப்ளெக்ஸ் ஃபியூல் டியூன் பண்ணோம். அதாவது எத்தனால் கண்டென்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஒரு சென்சார் இருக்குது. அந்த சென்சார் எவ்வளோ பர்சன்டேஜ் எத்தனால் ஃபியூலில் இருக்குது அப்படின்றத டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதுவே தேவையான சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கும். ஸோ இப்போ நாங்கள் இந்த வண்டிக்கு E50, அதாவது 50% எத்தனால் வரையும் ரன் பண்ணலாம். டைனோ நேற்று தான் பண்ணோம் இந்த வண்டிக்கு. ஸோ அதான் இப்போ டைமிங்லாம் பண்ணியாச்சு. டைனோ பண்ணி இந்த வண்டி எவ்வளோ நம்பர்ஸ் பண்ணுது, எவ்வளோ பவர் ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத செக் பண்ணலாம் அப்படின்ட்டு டைனோ நேற்று வந்து ஹார்மோனிக்ஸ் டியூனிங்க்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம் டைனோ பண்ணுறதுக்கு. டைனோ பண்ணும்போது XP95 which is E20 வந்து வண்டி பண்ண பவர் பார்த்தீங்க அப்படின்னா 420 ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் வந்து ஒரு 690 Nm ஆஃப் டார்க் பண்ணுச்சு. அண்ட் இந்த ரேஸ் டியூன் விச் இஸ் E50 எத்தனால் 50% டியூன் வந்து எவ்வளோ பண்ணுது அப்படின்ட்டு அங்கேயே அந்த எத்தனாலை பிளெண்ட் பண்ணி ஆட் பண்ணி அது ஒரு ரன் பண்ணோம். அந்த ரன் பார்த்தீங்க அப்படின்னா இட் மேட் அபவுட் 460 வீல் ஹார்ஸ் பவர் அண்ட் 771 வீல் Nm ஆஃப் டார்க் விச் இஸ், இது கிராங்க் நம்பர்ஸ் கிடையாது, இது வீல் நம்பர்ஸ். கிராங்க் நம்பர்ஸ் இதுல இருந்து அடிஷ்னலாக இன்னும் ஒரு 7-8% அடிஷ்னலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பவர் வி காட் ஃப்ரம் திஸ். ஸோ இதை பார்த்துட்டு நிறையா பேர் இது இவ்வளோ கம்மி பவரில் எப்படி நீங்கள் இவ்வளோ குயிக்காக போவச்சிங்க அப்படின்றது வந்து நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. எதனாலனா கஸ்டம் டியூனில் நிறையா பேர் பண்ணியிருக்காங்க, இதை விட ரொம்பவே நிறையா பவரும் ரன் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் அதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக டார்கெட் பண்ணது, நிறைய நம்பர் பவர் பண்ணணும் அப்படின்றது. பட் என்ன அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ பவர் ஜாஸ்தியாக என்ன அப்படின்னா அந்த பவர் எங்களால் ஆன் த கிரவுண்ட் போட முடியல. எதனால அப்படின்னா இந்த கார் வாஸ் வே டூ பவர்ஃபுல். ஸோ வண்டியை லான்ச் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. வண்டி நிறையா வீல் ஸ்பின் ஆச்சு. அந்த வண்டி குயிக்காக சார்ஜர் டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. ஸோ இந்த லிமிடேஷன்ஸ்லாம் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக பவரை குறைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் ஸ்டாப் பண்ணும்போது தான் எங்களால் அந்த 10.9 செகண்ட்ஸ் பண்ண முடிஞ்சது டெஸ்டிங் பண்ணும்போது. ஸோ அதுலேயே ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிட்டோம். இதில் என்ன அப்படின்னா நல்லா ஆப்டிமைஸ் பண்ணதுனால, கம்மி பவரே ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணதுனால என்ன அப்படின்னா அதாவது லீஸ்ட் வீல் ஸ்பின் கூட இல்லாமல் எங்களால் ஆஃப் த லைன் மூவ் பண்ண முடிஞ்சது அக்ரெசிவாக லான்ச் பண்ணும் போதுமே கூட. அண்ட் இன்னொன்று சார்ஜர் டெம்பரேச்சர்ஸை வந்து எப்போவுமே, அதாவது
ஒரு 45 டிகிரிஸ்குள்ளேயே மெயின்டைன் பண்ண முடிஞ்சது எங்களால். அது கன்சிக்யூட்டிவ் ரன்ஸ் பண்ணும்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரே ஒரு ரனில் மட்டும் தான் 50 டிகிரிஸ் இன்டேக் ஏர் டெம்பரேச்சர்ஸ் போச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக அந்த கொஞ்சம் பவராக இருந்தாலும் அந்த பவரை வந்து எஃபிஷியண்ட்டாக ஆன் கிரவுண்டு போட முடிஞ்சதுனால தான் எங்களால் இந்த டைமிங் பண்ண முடிஞ்சது. ஸோ யா இதுதான் இந்த வண்டியோட அப்டேட்டு. ஸோ இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு இன்னோஸ் ஒரு M340 வாங்கியிருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் யூனிக்கான மாட்ஸ்லாம் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதையும் பண்ண போகிறோம். அது போக இன்னுமே ஒரு 3 கார்ஸ் பைப்லைனில் இருக்குது, டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு அந்த வண்டிகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த அப்டேட்ஸோட பார்க்கலாம். Cheers.